பரிதாபங்கள் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல கோபி சுதாகர் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவங்க. அவங்க வந்து இப்ப சமீபத்துல ஆடி மாத பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதாபங்கள்ல ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுல வந்து சுதாகர் சார் பேசுற அந்த ஒரு சின்ன கிளிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஆத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சாரோட மகன் பத்திரிகையாளர்கள் முன்னாடி பேசுனது போல இருந்ததா நெட்டிசன்களும் சரி, சார்ந்த திமுக அமைச்சர்களும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதுல முக்கியமா வந்து டிஆர்பி ராஜா முன்னாள் தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார், நான் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், அவங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், ஆனா இவங்க வந்து இந்த அளவுக்கு எங்களை மனசை கஷ்டப்படுத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போட்டிருந்தார். இதை பார்த்த உடனே என்ன நிறைய எதிர்ப்புகளும் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு எள்ளி நகையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, பகடியாடுதல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை நிச்சயமா பண்ணலாம். ஆனா வந்து ஒரு மனுஷனோட அவங்களோட நேச்சுரலான அந்த ஆக்டிவிட்டிஸை வச்சு நம்ம பகடி பண்ணணும் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு விளைவுகள் உண்டாக்கும் அப்படின்னா, பொதுவெளியில அவங்கள வந்து மிகப்பெரிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாம். இதுக்கு முன்னாடி பரிதாபங்கள் இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. அவங்க வந்து அரசியலை வந்து நகைச்சுவையா சொல்லுவாங்க, சில காலங்கள் சொல்லாம இருந்தாங்க. இப்ப வந்து வேற எதுலயோ அரசியலை புகுத்தலாம்னு பாக்குறாங்க. ஆனா அது இப்படி போய் முடிஞ்சிருது. பரிதாபங்கள் சேனல்ல இருக்கவங்க வந்து மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க, அந்த கிளிப்பை வந்து நீக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் வந்து ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் ஆதரவும் இருக்கதான் செய்யுது. ஆனா ஒரு மனுஷனோட நேச்சுரலான ஆக்டிவிட்டிஸை கிண்டல் பண்றதுங்கிறது என்னைக்குமே வந்து சரியாகாது, அது தப்பு. அதை வந்து வேற விதமாவும் நீங்க சொல்லியிருக்கலாம். நீங்க வேற ஒரு விஷயத்த இதை வச்சு சொன்னதுனால அதுதான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப வந்து இப்படி ஒரு தர்ம சங்கடத்துக்கு நீங்க ஆளாக வேண்டியதாயிருச்சு. அதனால ஒரு மனுஷனோட அவனோட அந்த ஆக்டிவிட்டிஸை வச்சு கிண்டல் பண்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல சோக முடிவுகள் கூட ஏற்பட்டிருக்கு. அதை வந்து பரிதாபங்கள் சேனல் பார்த்து இதுக்கப்புறம் அது மாதிரி நடக்காம இருக்காம பாத்துக்கணும் அப்படிங்கறத எங்களோட வேண்டுகோள்.